It is good to be in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் நன்மையானது. We are glad that you are coming here every week to learn. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். Tonight we are going to learn little more about the principles of God regarding our financial blessing. இன்றைய நாளிலே பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் மேலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். I want you to go back to the passage of Matthew chapter 6 verse 24. நான் மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனத்துக்கு உங்களை திருப்ப முயல்கிறேன். No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. You cannot serve God and mammon. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. Tonight we are going to learn about finance in God's system and world system. இன்றைய நாளிலே தேவனுடைய அமைப்பிலும் உலக அமைப்பிலும் நிதி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். You know, we all know without money nothing is going to happen. நாம் எல்லாரும் நினைக்கிறோம் பணம் நமக்கு இருக்கு, ஒன்றும் நடக்காதுன்னு. If you don't have money, nobody will respect you. பணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டார்கள் என்று. If you have money, even any extreme of person will respect you. You will be wondering who's that. நம்மிடத்திலே காசு பணம் இருக்குமானால் அநேக நம்மிடத்திலே வந்து நம்மை விசாரிப்பார்கள். நாம் கூட ஆச்சரியப்படுவது உண்டு. We are not focused on whether people have to respect us or honor us, but we are here to take in the real truth what the Bible talks about finance. நாம் மற்றவர்கள் மதிக்கிறார்களா அல்லது மதிக்கவில்லையா என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தை பொருளாதாரத்தை குறித்து நம்முடைய நிதியை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். In our country we have finance minister. நமக்கு பொருளாதார நிதி அமைச்சர் உண்டு. I don't know what he's doing. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. But I know we have a God who can give you good strategy, good plan, and good schemes where you can really build yourself in the financial areas. ஆனால் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நமக்கு எவ்வாறு நம்முடைய பொருளாதார வாழ்விலே எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும், எத்தகைய சூழ்நிலையிலே எப்படி நாம் பழக வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். Because the Bible says, the fullness of the earth belongs to God. ஏனென்றால் வேதாகமம் சொல்லுகிறது பூமியின் நிறைவு கர்த்தருடையது என்று. And we are talking something which is the abundance of God tonight. So I have that confidence that God will really bring in a change in our financial life. நான் இன்னைக்கு உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது கர்த்தர் அவரிடத்தில் உள்ள பரிபூரணத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. எனவே நமக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க முடியும். So tonight we are going to focus our mind in understanding God's system and the world system regarding finance. எனவே தான் இந்த நாளிலே தேவனுடைய நியமத்திலும் அல்லது தேவனுடைய அமைப்பிலும் உலக நியமத்திலும் எவ்வாறு நிதி பங்களிக்கிறது என்பதை குறித்து நாம் கற்றறிய இருக்கிறோம். That's why we read in this particular verse where it talks about two systems functioning in this world. எனவே தான் இந்த வார்த்தையானது இரண்டு அமைப்புகள் செயல்படுகிறதை நமக்கு உந்தி காட்டுகிறது. One, the Bible says, Jesus says, you got to serve God, otherwise you will be serving the mammon. இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஒன்று தேவனை சேவிக்க வேண்டும் அல்லது உலகப் பொருளை சேவிக்க வேண்டும். That means God is trying to show there are two different force or two different system functioning in this world. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார் இந்த உலகத்திலே இரண்டு விதமான உந்துதல் சக்திகள் உண்டு. Once you come to understand about what is the system that God wants to function in your life, that system alone is going to bring great blessing into your financial areas. நீங்கள் கர்த்தருடைய அமைப்பானது எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நம்முடைய பொருளாதார வாழ்வு மிகவும் நேர்த்தியாய் அமையும். God's system is nothing but the kingdom of God. கர்த்தருடைய அமைப்பானது ஒன்றுமில்லை, இது தேவனுடைய ராஜ்யம். And I showed you last week, in the kingdom of God, in the God system, there is only two aspect plays a major role. Is that giving and receiving. போன வாரத்திலே நாம் கற்றறிந்தோம் தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய அமைப்பிலே பொருளாதார வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. ஒன்று நாம் கொடுப்பது, இன்னொன்று அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. And in the world system there are two major things takes place, same like in the world, in the God system. In the world system it is buying and selling. உலக அமைப்பிலோ அதே போல இரண்டு விதமான காரியங்கள் நடக்குது. ஒன்று நாம் விற்பதிலும்
வாங்குவதிலும். And especially in buying and selling, you find, devil has all power regarding buying and selling areas. ஆனால் அந்த உலக அமைப்பிலோ நாம் விற்பதிலும் நாம் வாங்குவதிலும் சாத்தானானவன் அவனுடைய செயலை அங்கு உட்புகுத்துகிறதை காண்கிறோம். Because the world systems are operated by the power of devil. ஏனென்றால் உலக அமைப்பானது சாத்தானின் வல்லமையால் ஆட்கொள்ளப்படுகிறது. Let me show you a scripture. Go with me to 1 John chapter 5. நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காட்டட்டும். 1 யோவான் chapter 5 5ஆம் அதிகாரம் verse 19. வசனம் 19. And we know that we are of God, and the whole world lieth in the wickedness. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. Look at the Bible says the whole world lieth in the wickedness. பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று. To whom the word wickedness belongs. யாருக்கு பொல்லாங்கு உரியது? You can tell devil is a wicked person. நீங்கள் சொல்லலாம் சாத்தானானவனுக்கே பொல்லாங்கு நிறைந்தது. So the Bible says the whole world lieth in the wickedness. வேதாகமம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று. So any operation in this world without the governance of God is still in the hands or in the power of devil. எனவேதான் இந்த உலகத்தில் எந்த செயல்பாடும் தேவனால் நடக்கப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை என்றால் அது சாத்தானால் நடத்தப்படுகிறது. Let me say that again. அதை மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். Any functioning from this world without the governance of God is still in the hands of devil. இந்த உலகத்தில் செயல்படுகிற எந்த செயல்பாடுகளும் தேவனால் நடத்தப்படவில்லை என்றால் அது சாத்தானால் நடத்தப்படுகிறது. Buying and selling is not wrong. வாங்குவதும் விற்பதும் But if it is not governed by God, who's the source of everything, then what you buy and sell becomes a wrong thinking or an action according to the devil's function. அது தேவனால் நடத்தப்படவில்லை என்றால் அவருடைய ஆளுகைக்கு உட்படாவென்றால் அது சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாய் மாறிவிடும். When it is not governed by God, then the spirit of mammon will take in all the force to control each and every person who gets into the process of buying and selling. அது தேவனுடைய ஆளுகைக்கு உட்படாமல் சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கனாலே வாங்குவதிலும் விற்பதிலும் மனிதனாகிய நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். The world is so interested when there is a word sale happening in this particular areas. இந்த உலகமானது விற்பனை செய்கிறதிலே மிகவும் ஆர்வம் காட்டுகிறது. That's why if devil knows that you are for sale, he is able to pay the price and take you towards him. எனவே தான் நாம் ஒரு விற்பனை பொருளாக மாறிவிட்டோம் என்றால் அவன் எந்த விலைக்கரையத்தையும் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறான். You find in the life of Jesus that happened. பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தது. The devil is trying to pay the price to catch Jesus for 30 silver coins. பாருங்கள், சாத்தானானவன் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விலை நிர்ணயம் செய்து வாங்க எத்தனித்தான். That's the functioning of this world system. அதுதான் உலக அமைப்பின் செயல்பாடு. When it is not governed by God, all of the wicked actions will take place in buying and selling. எப்பொழுது தேவனுடைய ஆளுகை வாங்குவதிலும் விற்பதிலும் நடக்காமல் இருக்கிறதோ அப்பொழுது சாத்தானானவன் அவனுடைய செயலை கொடுத்து அவன் அங்கு வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். Remember in the world system, addition and percentage is always involved in your buying and selling. பாருங்கள், இந்த உலக அமைப்பிலே நீங்கள் வாங்குவதிலும் நீங்கள் விற்பதிலும் ஒருவித சதமானம் அங்கு இருக்கிறது, கூட்டுத்தொகை அங்கு இருக்கிறது. Addition and percentage is the method how they use to function buying and selling. இவ்வளவு கூடுதலாக கிடைக்கும், இவ்வளவு சதவீதம் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்வதிலே உலக அமைப்பு செயல்படுகிறது. But in God's system it is always multiplication. ஆனால் தேவனுடைய அமைப்பிலோ எப்பொழுதுமே அது ஒரு பெருக்கத்தையே உண்டு பண்ணுகிறது. That's why when God created man on this earth, he said, I want you to increase and multiply. That's the functioning in God's system. எனவேதான் ஆதாம் மனிதனை படைக்கும்போது நீங்கள் இந்த உலகத்திலே பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். That's why there is a parable where Jesus is saying, when the word is sowed right, that word will reap 30, 60, 100. That's a multiplication process talking in God's system. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே சொல்கிறார், விதையானது விதைக்கப்படும்போது 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கும் என்று. If you read in Matthew chapter 25 verse 14 to 30, God is talking through a parable where he gave 5 talent to one servant, 2 talent to one servant, and 1 talent to one servant. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 இலிருந்து 30 வரை வாசிப்பீர்களானால் அங்கு
ஆண்டவர் 5 தாலந்தை ஒருவனுக்கும் 2 தாலந்தை ஒருவனுக்கும் 1 தாலந்தை ஒருவனுக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். More important there, the person who received 5 talents, he was able to multiply it to 10 talents. அதிலே 5 தாலந்தை வாங்கினவன் அந்த 5 தாலந்தையை 10 தாலந்தாக பெருக்க அவன் நினைத்தான். And the one who received 2, he was able to make it another 2. 2 தாலந்தை வாங்கினவன் மேலும் 2 தாலந்துகளை பெருக்க அவனுக்கு முடிந்தது. But you find God was able to curse the person who had only 1 and he remained with that 1. ஆனால் அங்கே தேவன் 1 தாலந்தை வாங்கினவன் அதை பெருக்காமல் நினைத்து அதை மூடி வைத்ததினாலே அங்கே தேவன் சபிக்கிறதை பார்க்கிறோம். My belief is this, just because he did not understand the multiplication system that is functioning in God's method, that's why God God cursed him and made him to go into the hell. நான் நினைக்கிறேன் அவன் தேவனுடைய அமைப்பிலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எனக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார் என்று நினைக்காமல் அவன் மூடி மறைத்ததினாலே சாபத்திற்கு உள்ளானான் என்று நம்புகிறேன். Look at, there was God's hand upon the the third servant who received that 1 talent. பாருங்கள் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. No, the devil's hand was upon him. அங்கே சாத்தானுடைய கரம் அந்த 1 தாலந்தை வாங்கினவன் மேல் இருந்தது. That's why that spirit of mammon never allowed him to function under God's system, God's method. எனவே தான் உலக பொருளின் ஆவியாகிய பணக்கடவுள் அவனை அதை பயன்படுத்த முடியாதபடி அதை பெருக்கத்துக்குள்ளாக உண்டாக்காதபடி மூடி மறைக்க அவனுக்கு உதவியது. Look at, God has given money into all of our hand. பாருங்கள் கர்த்தர் நம்முடைய கரத்திலே பணத்தை கொடுத்திருக்கிறார். God has blessed us. நம்மை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். God has given a job. God has given some source that is, through that source there are provision coming into our life. நமக்கு வேலைகளை கொடுத்து நமக்கு நல்ல ஊதியத்தை கொடுத்து அதன் மூலமாக வளமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Now what is the intention of God's system in your life? கர்த்தருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்னதா இருக்கிறது? Whatever you have in your hand, it should multiply. That's the function that happens in God's system. கர்த்தர் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரோ அதிலிருந்து நாம் பெருக்கத்தை உண்டு பண்ணுவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. If you cannot multiply it, then it shows that there is a spirit of mammon capturing your mind and your effort. நீங்கள் அந்த பெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணவில்லை என்றால் அங்கே உலகப் பொருளாகிய சாத்தானுடைய கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். The wicked, who's the who controls this world is controlling your finance. அந்த சாத்தானானவன் அவன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவது மட்டுமல்ல உங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருளாதார வாழ்வையும் கட்டுப்படுத்துகிறான். How multiplication takes place in God's kingdom? எப்படி பெருக்கம் கடவுளுடைய ராஜ்யத்திலே உண்டாகிறது? In God's system there's only 2 things, giving and receiving. தேவனுடைய அமைப்பிலே கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதுமே இரண்டு When you sow, there is multiplication happening according to God's system, according to God's word. தேவனுடைய வார்த்தையின்படியும் தேவனுடைய அமைப்பின்படியும் நான் எப்பொழுது விதைக்கிறோமோ நிச்சயமாக அதை அறுவடையாக திரும்ப பெற்றுக்கொள்வோம். What is the world system talking about? Your buying and selling. ஆனால் உலக அமைப்பு நீங்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் என்ன சொல்கிறது? It is showing you there is only addition and percentage. அது உங்களுக்கு கூட்டுத்தொகையாக சிலதையும் சில சதமானத்தையும் கூட கொடுக்கிறது. The world will not be talking about multiplication. ஆனால் உலக அமைப்பு ஒரு பெருக்கத்தை சொல்வதே இல்லை. Neither do world understand the multiplication the Bible talks about. உலகமோ வேதம் சொல்லுகிற இந்த பெருக்கத்தை கண்டுகொள்ளவே இல்லை. That's why being a child of God, being the children of God, we should concentrate in the God's system, how God wants to multiply everything that he has given into our hands. எனவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய அமைப்பிலே இருந்து அவர் எவ்வாறு அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். So tonight I'm going to show you 6 areas how God wants to multiply the blessing that is in your hand in God's system. நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு 6 பகுதிகளிலே கர்த்தர் எவ்வாறு நமக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை கற்றுத்தர இருக்கிறேன். If you really want to see your finances blessed according to God's system, then you got to analyze these areas in your life. நீங்கள் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாகிய நிதி அமைப்பிலே நீங்கள் ஒரு பெருக்கத்தை காண வேண்டும் என்றால் இத்தகைய காரியங்களை நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். The first area that you and I have to have knowledge is the difference between wealth, riches and money. முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமான வளமான சொத்து மற்றும் செல்வமாகிய ஐஸ்வர்யம் பணம் அல்லது காசு என்று சொல்கிற இந்த 3 காரியங்களுக்கும் இடையேயுள்ள தனித்தன்மைகளையும் வேறுபாடுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். I'm going to show you the difference. All these 3 things are not same. இந்த 3 காரியங்களும் ஒரே அர்த்தமுடையது அல்ல.
wealth, riches and money. These three things are not the same thing. வளமான சொத்து, செல்வமாகிய ஐஸ்வர்யம், காசு அல்லது பணம் மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, ஆனால் ஒன்றே அல்ல. Maybe it sounds to show you as if it is the result of money. ஆனால் இதை பார்க்கும்போது எல்லாமே பணத்தை சார்ந்தது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். But according to Bible, wealth is different, riches is different, money is different. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி வளமாகிய தேவனருளும் ஐஸ்வர்யமாகிய சொத்து வேறு, செல்வமாகிய ஐஸ்வர்யம் வேறு, காசு பணம் என்பது வேறு. I'm going to show you that. Look, the Bible says wealth always belongs to God. வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் கர்த்தருடையது என்று. The wealth belongs to God and the wealth is governed by God. வளமான சொத்து தேவனுடையது, தேவனே அதை ஆளுகை செய்கிறார். That's why the Bible says, whole of the earth belongs to him. எனவேதான் வேதம் சொல்கிறது பூமியில் உள்ள அனைத்தும் என்னுடையது என்று, கர்த்தருடையது என்று. Everything was created by God. எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. If everything is created by God, then he is the in charge, he is the God who reigns and governs the wealth. எல்லாமே தேவனுடையதாக இருப்பதனாலே அவரே ஆளுகை செய்கிறார், அவரே அதை அரசாட்சி செய்து ஆளுகைப்படுத்துகிறார். But when it comes to money in this world, money is governed and controlled and created by human. ஆனால் உலகத்திற்கு வரும்போது அது பணமாக நம்முடைய கரத்திலே கிடைப்பனாலே மனிதனால் பணம் கையாளப்படுகிறது. Just because it is created by man, the spirit of mammon is able to make people to love towards it and serve towards that money. ஆனால் பணமானது மனிதனால் உண்டாக்கப்படுவதனாலே அது மனிதனால் கவரப்பட்டு உலகப் பொருளாகிய பணக்கடவுளின் ஆளுகைக்கு உண்டாகிறது. Now in between the wealth and money is riches. இந்த சொத்து, வளமான சொத்து தேவனருளுகிற சொத்துக்கும் பணமாகிய காசுக்கும் இடையிலே செல்வம் இருக்கிறது. Now in between that riches will always tell you that all of your investments, all of your savings is what going to meet all your needs. இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கிற இந்த செல்வமானது நாம் முதலீடு செய்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் என்கிற நம்பிக்கைக்கு கொண்டு போகிறது. And when you have that hope that all of your investment, all of your savings is what going to meet all your need, what happens? You are strongly influenced by the money which is controlled by the spirit of mammon. நான் செய்திருக்கிற என்னுடைய முதலீடு என்னுடைய தேவைகளை எதிர்காலத்தில் சந்திக்கும் என்று நான் நினைத்து செல்வத்திற்கு மேல் முதலீடு செய்தனால் அங்கு உலகப் பொருளின் ஆவியாகிய பணக்கடவுளின் ஆளுகைக்கு உட்பட்டவனாய் மாறுகிறேன். 2 Chronicles chapter 1 verse 11 and 12. 2 நாளாகமம் chapter 1 verse 11 and 12. முதலாம் அதிகாரம் வசனம் 12 13 சொல்கிறது. We know Solomon is talking to God. Solomon is talking to God. சாலமோன் தேவனிடத்தில் இப்படிவாக பேசுகிறார். And he's asking God to give him wisdom to lead the people of Israel. சாலமோன் தேவனிடத்தில் கேட்கிறார், எனக்கு இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்கள் என்று. And God is saying, just because you did not ask for the wealth, or you did not ask for your enemy, you did not ask for such and such a thing, but since you have asked for wisdom, I will give you wisdom. Along with that wisdom, I want to give you the wealth, the riches and the honor. நீ பணமோ ஐஸ்வர்யமோ ஏதோ உலகப் பொருளை கேட்காமல் ஞானத்தை கேட்டனாலே ஞானத்தோடு கூட உனக்கு செல்வமும் பொருளும் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Look at what God is saying. I'm going to add to your request wealth, riches and honor. அங்கே பாருங்கள், கர்த்தர் அவனோடு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் verse 12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்கிறார். Look at God is saying, I will give you the wealth. பாருங்கள், கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொல்கிறார். God is talking about three things. He's talking about riches, he's talking about wealth, he's talking about the honor. பாருங்கள், கர்த்தர் மூன்று காரியங்களை இங்கு சொல்லுகிறார். ஐஸ்வர்யம், சம்பத்தம், கனம். And the word wealth is always referring to resource, substance, force or strength. ஐஸ்வர்யமானது சொத்தாக மாறுகிறது, அது வளமையுடையதாக மாறுகிறது. The meaning for the word wealth is resource, substance, goods, possession, strength and force. இந்த வளமை அல்லது ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்பதற்கான மூலப்பொருளினுடைய அர்த்தமானது பொருளாதார வலிமை, கர்த்தருடைய கையுடைமை என்று அர்த்தம் கொள்கிறது. Substance,
you know, பொருள் மூலப்பொருள் அதுவே மூலப்பொருள் என்று நமக்கு அர்த்தம் கொள்கிறதா இருக்கிறது. that is how God wants to bless his children. அப்படித்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். There is also wealth called non-physical realm. நம்முடைய சரீர பிரகாரமான இல்லாத ஆசீர்வாதமும் உண்டு. And you know that happens in our spiritual life. He is talking about integrity, he is talking about wisdom, he is talking about character, which is also involved in our wealth. அது ஆவிக்குரிய விசுவாசமாக ஞானம், நாணயம் போன்ற நற்குணாதிசயங்களை குறிக்கிறதா இருக்கிறது. And that's why you find in Genesis chapter 13 verse 2 when God is talking about Abraham, the Bible says Abraham was very rich in livestock, in silver and in gold. எனவே தான் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று. That word is important. Cattle comes in English, in some of the translations it says livestock. That means God is talking about the wealth that he has blessed Abraham with. இங்கே மிருக ஜீவன்கள் என்று இருக்கிறது, ஆனால் சில மொழிபெயர்ப்பிலே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் என்கிற அர்த்தத்திலே வார்த்தைகள் வருகிறது. Look at in Deuteronomy chapter 8 verse 18. பாருங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. There God is saying, but thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that he may establish covenant which he swore unto thy fathers, as it is in this day. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Look at everywhere when God blesses his people, he is trying to bless them with the wealth, riches and honor. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் அவருடைய மக்களை, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரோ அங்கெல்லாம் ஐஸ்வரியத்தாலும் செல்வத்தாலும் பணமாகிய நிதியாலும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Why I am taking time to show you the word wealth in the Bible, how God blessed his people with. ஏன் இந்த நாளிலே நான் இந்த ஐஸ்வரியம் என்கிற அந்த ஆண்டவருடைய வளமான சொத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், wealth means it's an inheritance that God wants to give to his children. இந்த ஐஸ்வரியமானது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சொத்து. God, that's how God has blessed Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். And God says, I will give you power to get wealth. அவர் ஆபிரகாமுக்கு நான் உனக்கு இந்த ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உனக்கு சக்தி தருகிறேன் என்று சொல்லுகிறார். God was not saying I will give you power to get money. ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை பார்த்து உனக்கு பணம் கிடைக்க நான் இரக்கம் பாராட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. No, look at the word, Deuteronomy 8:18 says, God says I will give you power to get wealth. பாருங்கள் வசனம் உபாகமம் 8:18 நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பேன். God is not talking about money there. அங்கே பணத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. God is saying I will give you wealth, I will give you inheritance. That's the promise God is giving to every person who put their effort on this earth. அங்கே கர்த்தர் சொல்கிறார் உனக்கு நான் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுப்பேன் என்று. Throughout Abraham, Isaac, Jacob, this 3 generation, you can see God was continually blessing them with this wealth blessing, every when and then it was required for their life. பாருங்கள் முற்பிதாக்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூவரையும் அந்த 3 தலைமுறைகளையும் கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தால், ஐஸ்வரியத்தால், அவருடைய ஐஸ்வரியமாகிய சம்பத்தால் அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். Turn with me to Proverbs 13. என்னோடு கூட நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, A good man leaveth an inheritance to his children's children, and the wealth of the sinner is laid up for the just. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். With what was God blessing Abraham? ஆண்டவர் ஆபிரகாமை எதை வைத்து ஆசீர்வதிக்கிறார்? He was blessing him by giving him power to inherit wealth on this earth. அவனுக்கு அவர் உலகத்திலே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Look at why this word wealth is very important, is because with this wealth only you will get richness, you will get the money that is required for you to run your life on this earth. கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய இந்த ஐஸ்வரியமான சொத்தின் மூலமே நாம் செல்வத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். If you don't understand the sequence of wealth, riches and money, then that's where devil will confuse you, and you will make you to lose all of your blessing on this earth.
நீங்கள் இந்த மூன்று காரியத்தையும் ஐஸ்வர்யம், செல்வம், பணம் இந்த மூன்றையும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றால் சாத்தானானவன் நம்மை வஞ்சித்து நம்மை குழப்புகிறவராக மாற்றி ஆசீர்வாத இழப்புக்கு நேராக அவன் நம்மை கடத்தி செல்வான். Source of your riches is in wealth. Source of your money is in the wealth. உங்களுடைய செல்வத்தின் மூல ஆதாரமும் கர்த்தருடைய ஐஸ்வரியத்திலே உள்ளது. உங்களுடைய பணத்தின் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஐஸ்வரியத்திலே உள்ளது. That is why everywhere when God is blessing his children, he is saying, I am giving you power to get wealth. எனவே தான் எங்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு பேசுகிறாரோ அங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறேன். Look at what it says in Proverbs chapter 10 verse 15. பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 15 சொல்கிறது, The rich man's wealth is a strong city, the destruction of the poor is their poverty. Proverbs 10:15. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். தமிழ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு பொருள். Wealth means is talking about some object, some material. தமிழிலே அழகாக வருகிறது. ஐஸ்வர்யம் என்பது ஒரு பொருள், அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான ஒன்று என்று. Only through that object you can turn it into riches, you can turn that riches into money. அந்த வாழ்வுக்கு தேவையான அந்த பொருள் மூலமே நீங்கள் அதை பணமாக மாற்ற முடியும், செல்வமாகவும் மாற்ற முடியும். But you got to do it in the God system. If you misunderstand God's system, devil will confuse you through the spirit of mammon and make you to lose the wealth. And when you lose the wealth, you will lose your riches, you will lose your money in your hand. தேவனுடைய அமைப்பிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய ஐஸ்வர்யமாகிய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோம் என்றால் செல்வமும் பணமும் நமக்கு தானாக வந்து சேரும். இல்லவென்றால் நமக்கு எல்லாமே இழந்து போக வேண்டிய நேரிடும். There was a time disciple asking, Lord, we left everything, what will we get, Lord? சில நேரங்கள் வரலாம், ஆண்டவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன் என்று. Disciple were asking Jesus, Lord, we left everything and we came back following you, what will we get on this earth? இயேசுவுடைய சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்ந்து வருகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. Sometimes many Christians are asking like that. அநேக நேரங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக கேட்பது உண்டு. They will say, Lord, I left all the idolatry, I left all that, I came, what will I get, Lord? ஆண்டவரே, நான் எல்லா விக்கிரகாராதனையை விட்டு எல்லாவற்றையும் விட்டு உம்மை நோக்கி வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் கேட்போம். As if they have left something so precious in their life. ஒரு நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு பெரிதான ஒன்றை நம்ம விட்டு வந்தது போல் நாம் கேட்போம். ரொம்ப விலையேறப்பட்டதை விட்டு வந்த மாதிரி ஆண்டவரே சொல்லுவாங்க. that's all that they left is good for nothing. ஆனால் அவர்களை விட்டு எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனமானது அல்ல. But that's how the disciple are asking Jesus, what will we get, oh God? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டது வேறு விதமாக இருந்தது. Nothing wrong to ask God, what will I get? நான் என்ன எனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பது தவறல்ல. Nobody will ever say here, I will never ask God such question. நான் ஆண்டவரிடத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்க மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. If you don't ask such question, then you are not fit to be a human. அந்த கேள்வியை நாம் கேட்கவில்லை என்றால் நாம் மனிதனாக இருப்பதற்கே தகுதி அல்ல. You need to ask that question because you come across necessity, you come across need, you come across wants in your life. நாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் மனித குலத்திலே மனுக்குலத்தோடு மனிதர்களாக நாம் வாழ்கிறதுனாலே நமக்கு தேவைகள் உண்டு. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட நாம் ஆண்டவரை கேட்க வேண்டியது இருக்கிறது. Look at, they are asking, Lord, we left our house, we left our land, we left our mother, sister, brothers, what will we get, oh God? பாருங்கள், அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டோம், தாயாரை விட்டு வந்தோம், பிள்ளைகளை விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. I know you are looking at me as if, where did they ask? Go with me to Mark 10, I will show you. என்னோட கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க பார்க்கறத பார்த்தா எங்க விட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்க தான் இருக்கு 10ஆம் அதிகாரத்துல. வாங்க, verse 29. வசனம் 29. I thought I will cover all the 6 area tonight. I don't think I can do it. நான் இந்த நாளில் 6 பகுதிகளையும் விளக்குவேன் என்று நினைக்கிறேன், ஆனால் முடியுமா என்று தெரியவில்லை. But let me at least cover one area properly in your life. ஏதாவது ஒரு பகுதியை விளக்கமாக உங்களுக்கு நான் பகுத்தாய்ந்து சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am not a Sadapti Express to go fast. நான் ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸ் போல வேகமாக செல்வதற்கு முடியவில்லை. I want to be like a goods engine, to go slowly and make sure that you get something. ஒரு நல்ல சமாரியனை போல மெதுவாக. goods வண்டி போல. goods வண்டி போல. I want to go like a goods engine. Okay, மன்னிக்கவும். Okay. So, verse 29, look what they say. வசனம் 29 இப்படியாக சொல்கிறது. Verse 28. 28 இப்படியாக சொல்கிறது. Then Peter began to say unto him, Lord,
we have left all and have followed thee. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். In Matthew there is one, the same instance in there in Matthew. They are asking, Lord, we left everything for you. What will we get? அதே பகுதி மத்தேயிலும் வருகிறது. அங்கே இப்படியாக சொல்கிறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோம் என்று. And in verse 29, look at what Jesus is answering to them. வசனம் 29 இயேசு எப்படி அவர்களுக்கு பதிலளிக்கிறார் என்று பாருங்கள். Verily I say unto you, there is no man that has left house, or brethren, or sister, or father, or mother, or wife, or children, or land for my sake and for the gospel's. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும், but he shall receive 100-fold now in this time house and brethren and sister and mother and children and lands with persecution and in the world to come eternal life. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் நாய்களையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Look at, in this persecution of this world you will get 100-fold. பாருங்கள், இப்பொழுது இம்மையிலே நடக்கிற துன்பங்களோட கூட நூறத்தனையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று இயேசு சொல்கிறார். Is there anyone who say I don't have problem, I don't have suffering? யாராவது சொல்ல முடியுமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை என்று? We all here have lot of துன்பம். நம்ம எல்லாருக்கும் अनेक துன்பங்கள் உண்டு. We come here just because to find out, will that persecution go out from my life by somehow applying the principle of God in my life. நம்மில் अनेகர் இங்கு வருவதற்கு காரணம், எனக்கு இருக்கிற இந்த துன்பம் எப்படியாவது என்னை விட்டு போய்விடுமா என்று. But I like one thing how Jesus was saying here. ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. Jesus saying, whatever you have given, if you have given up land, if you have given up family, if you have given up so and so thing, God is saying, I will repay that again back to you so that you will enjoy the same blessing in double fold. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நிமித்தம் என்னுடைய சுவிசேஷ நிமித்தம் நீங்கள் எதையாகிலும் விட்டுவிட்டீர்களானால் அதை நூறத்தனையாக திரும்ப நான் கொடுப்பேன் என்று. If you have some problem and if your family is broken, God is saying, I will set right and I will repay that back 100-fold in this earth. ஒருவேளை உங்களுடைய குடும்பம் பிரிவுபட்டிருக்குமானால் உடைக்கப்பட்டிருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு நூறத்தனையாக மீண்டும் அதை நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார். That means God is saying, I am more focused to get back the things of inheritance which you have lost in your life, to get it back and to enjoy that inheritance, because in that inheritance all of your riches and blessing for your life is installed. கர்த்தர் இங்கே சொல்லுகிறது, நாம் இழந்து போன சுதந்திரமாகிய அந்த ஐஸ்வரியத்தை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார் என்று. Amen. Amen. How many of you believe God will give you back? கர்த்தர் அவ்வாறு நமக்கு மறுபடியாக நூறத்தனையாக கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? We like when God says I will give you back. If God says I will take it, you will get angry. கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம், ஆனால் கர்த்தர் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் நாம் முகம் சுளிக்கிறவர்களாக இருக்கிறோம். But Job said, Lord, even if you give I am happy, even if you take I am happy. யோபு சொல்லுகிறார், நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் எடுத்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். That should be the attitude of a person who understand the God system, how finance will function. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் கர்த்தருடைய அமைப்பிலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். Amen. Amen. Tonight you must come to a conclusion, Lord, either you give me, either you take me, both is going to come through you only. நாம் இந்த இரவிலே சொல்ல வேண்டும், கர்த்தர் நீர் கொடுத்தாலும் நீர் எடுத்தாலும் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எனக்கு நிச்சயம் எனக்கு உண்டு. You are my source, O God. நீங்க தான் எனக்கு வாழ்வின் ஆதாரம் என்று. You are the one who wants to bless my life. நீங்க ஒருவரே என்னுடைய என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் என்று. You are the real God who is so concerned that I should have some money in my hand. நீர் ஒருவர்தான் உண்மையான தேவன், என்னுடைய கரத்திலே ஐஸ்வரியம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். Look at who has that concern whether your wallet is empty or full. யார் உங்கள் மேல உங்க இடத்துல உங்க பர்ஸ்ல அல்லது உங்களுடைய பாக்கெட்ல காசு இருக்கு இல்லன்னு அறிந்து கொள்ள விரும்புகிறார். People will be more concerned when your wallet is full. உங்க இடத்துல ரொம்ப காசு இருக்கும்போது மக்கள் உங்கள் மேல அக்கறையா இருப்பது உண்டு. They will pour out loveful words when you have full money in your wallet. உங்க இடத்துல உங்களுடைய பாக்கெட்ல அல்லது பர்ஸ்ல
நிறைய காசு இருக்கும்போது நிறைய பேர் உங்களிடத்தில் அக்கறை காட்டுவார்கள். No, no, no. People are like that. God, whether you have it, you don't have it. He's the real God who's concerned to fill you when you go through lack in your life. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்புக்குள்ளாக ஒரு தேவைக்குள்ளாக நாம் சொல்லும்போது கர்த்தர் அதை பூர்த்தி செய்கிறவராய் Here in this verse 29 and 30 you find God is not saying I will give you money so that you can set right your problems. இந்த 29வது வசனம் 30வது வசனம் ஆகிய இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் என்று சொல்லவே இல்லை. No, he's saying I will repay back with wealth so that you can set right your problems rightly. நான் நூறத்தனையாக உனக்கு ஐஸ்வரியமாகிய சம்பத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Look at, Peter saying, we have left house, we have left our family, we have left our work, we have left this and that. God is not saying, all right man, I'm going to calculate all this and I'm going to give you money so that you can set right things. பேதுரு கர்த்தரிடத்தில் சொல்லும்போது நான் வீட்டை விட்டு விட்டேன், சகோதரியை விட்டு விட்டேன், சகோதரியை விட்டு விட்டேன் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து I left my job, I left my all the thing. வேலைகளெல்லாம் விட்டு நான் வந்து விட்டேன் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பட்டியலிட்டு நான் தருவேன் என்று சொல்லவில்லை. No, he was not just calculating how much is that, so that he's not saying I will give you money. You have left so many items for me. So calculating this much money, 1 lakh rupees. Take 1 lakh, go enjoy. That's not what God is going to say. என்னை பின்பற்றுவதற்காக இவ்வளத்தையும் விட்டு வந்து விட்டாய் என்று பட்டியலிட்டு அதை ஒரு கணக்குப்படுத்தி வகைப்படுத்தி அதற்குரிய பொருளை அதற்குரிய பணத்தை நான் தருவேன் என்று இயேசு சொல்லவே இல்லை. No, he's saying whatever you have lost, whatever you left, I will make sure that you will take that back 100-fold on this earth life. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்காக எதையெல்லாம் நீ விட்டு வந்தாயோ அதற்கு இம்மையிலேயே உனக்கு நூறத்தனையாக நான் தருவேன். So God is more emphasizing on the inheritance, on the wealth that should come to each and every God's child in their life. கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் I showed you what is wealth. நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் வெல்த் என்றால் ஐஸ்வர்யம் என்றால் என்ன. Now I'm going to show you what is money. இப்பொழுது நான் உங்களுக்கு பணம் என்றால் என்ன, காசு என்றால் என்ன சொல்லுகிறேன். We are still on the first area on finding out the difference between wealth, riches and money. நாங்கள் இப்பொழுது முதல் பகுதியில் தான் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சுதந்திரமாகிய ஐஸ்வர்யம் என்றால் என்ன, பணம் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்கிற முதல் பகுதியை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோம். If you don't know this difference, then you're going to confuse yourself and allow the spirit of mammon to capture all that you have in your hand. இந்த மூன்று காரியங்களுக்கும் இடைப்பட்ட பொருளையும் வேற்றுமையையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு நலிவை நாம் சந்திக்க நேரிடும். What is money? பணம் என்றால் என்ன? Money is a mode of exchange to buy some trade or product that you want to buy in your hand. பணம் என்பது விலை கொடுத்து வியாபாரம் மூலமாகவோ அல்லது ஒரு சேவையின் மூலமாகவோ பணப்பரிமாற்றம் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊடகம். And another truth, money has no inbuilt value in it. ஆனால் பணம் என்பது அது தன்னகத்தே ஒரு மதிப்போ அதுக்கு கிடையாது. Only the man who created it is the one who's bringing value to that money by setting this much money for this product, then that product becomes valuable towards that money. மனிதன் உண்டாக்குகிற இந்த பணத்திலே அவன் ஒரு மதிப்பை அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி அதை பயன்படுத்த கொடுப்பதினாலே அதற்கு மதிப்பு உண்டாகிறது. Money becomes worth just because a man is able to fix something towards that particular product. பணமானது ஒரு மதிப்புக்கு உண்டாகிறது ஏனென்றால் மனிதனானவன் அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதிலே அவன் உருவகப்படுத்துகிறான். Take a currency, take a literal money in your hand. உங்கள் கரத்துல பணம் இருக்குமானால் காசு இருக்குமானால் எடுத்து பாருங்கள். Not now, go home and do it. இப்ப இல்ல வீட்ல போய் பாருங்க. That is fashioned out through a paper, through a plastic, through a metal. அது ஒரு உலோகத்தினாலேயோ அல்லது காகிதத்தினாலேயோ அல்லது பிளாஸ்டிக் பொருளினாலேயோ அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. But in our Indian money there you will see some picture on the money, on the paper of that money. நம்ம இந்தியர்களாய் இருப்பதனாலே நம்ம இந்திய பணத்திலே சிலருடைய படங்களை நாம் பார்க்கலாம். You find they imprint some image. It can be either a man image or a woman image, so that they are trying to show that this money is been created by the hands of a man. அதிலே ஒரு மனிதனுடைய அல்லது மனுஷனுடைய உருவம் பொறிக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு வருவதனாலே
இது மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள But if முடிகிறது. you ask many Christian, to whom this money belongs, ஆனால் அநேக கிறிஸ்தவத்தில் கேள்வி கேட்டால் இந்த பணம் யாருடையது என்று கேட்டால் many Christians will say this money belongs to God. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் இந்த பணம் கர்த்தருடையது என்று. No, you got to understand me, don't mistake me here. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். Don't mistake me here, you got to understand what I'm going to explain in a couple of time. என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இதில் இருந்து நான் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Because money was created by man and money is controlled by man, money is governed by man. பணம் மனிதனால் உண்டாக்கப்படுகிறது, பணம் மனிதனால் ஆளுகை செய்யப்படுகிறது, பணம் மனிதனை ஆளுகிறது. Matthew chapter 22, go, let me show you there what Jesus showed us in the scripture. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இயேசு நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். Verse 17 to 21. வசனங்கள் 17 இலிருந்து 22 வரை. Matthew 22, 17 to 21. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இலிருந்து 21 வரை. Tell us therefore, what thinkest thou? Is it lawful to give tribute unto Caesar or not? ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். But Jesus perceived their wickedness. Look at that word is important. Jesus perceived their wickedness means it says Jesus understood the influence of the devil's system which was functioning in the people who was thinking like this. வசனம் 18ல பாருங்கள், இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து என்பதை, அது துர்க்குணம் என்பதை மிகவும் அடையாளப்படுத்த வேண்டிய ஒன்று. இயேசு அவருடைய குணத்தை அறிந்து இப்படியாக சொல்கிறார், மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? It says you hypocrites. நீங்கள் மாயக்காரராய் இருக்கிறீர்கள் என்று இயேசு Verse சொல்கிறார். 19, show me the tribute money. Look at that word is important. Tribute money, and they brought unto him a penny. பாருங்கள், வசனம் 19லே சொல்லுகிறது, வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And he said unto them, whose is this image and superscriptions? அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று அவர்களிடத்தில் கேட்டார். Look at, God is trying to show them, this money has some image on it, so that this money is belong to the person who created it. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு இங்கு அவர்களுக்கு காட்ட விரும்புவது அந்த பணத்திலே ஒருவருடைய சுரூபம் இருக்கிறது, அந்த சொரூபத்தினாலே அந்த பணம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்பதை கற்றுத் தருகிறார். Jesus asking them question and they are answering in verse 21. இயேசு அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். அதற்கு 21வது வசனத்திலே அவர்களுடைய பதில் they say unto him, Caesar. Then said he unto them, render therefore unto Caesar the things which are Caesar, and unto God the things that are God's. இயேசு சொல்கிறார், அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். Look at, Jesus was teaching something very clearly to the Pharisees when they asked question about tax. பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிற அந்த பரிசேயருக்கு குறிப்பாக அங்கே விளக்குவதை பார்க்கிறோம். And that money is not created by God and does not belongs to God. பணமானது கர்த்தரால் உண்டாக்கப்படவில்லை, எனவே அது கர்த்தருக்குரியது அல்ல. Man is the one who created money, and that belongs to the world system. மனிதன் பணத்தை உண்டாக்கி இருக்கிறான், எனவே அது மனிதனால் உண்டாக்கப்பட்டு உலக அமைப்பிலே அது பயன்பாட்டிற்குள் உள்ளது. Jesus clearly teaching about the nature of money there. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணத்தின் உண்மையான இயல்பு நிலையை கற்றுத் தருகிறார். This is where I want you to understand. God is teaching the nature of money to the people who questioned him. அவரிடத்தில் கேள்வி கேட்ட மக்களுக்கு அவர் பணத்தினுடைய இயல்பை அவர் அங்கே சுட்டிக்காட்டுவதை பார்க்கலாம். Now you should not come to a conclusion, the money that I have doesn't belong to God, I don't have to give him anything. எனவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, என் கையில் இருக்கிற காசு எனக்குரியது தான், உலகத்துக்குரியது தான், கடவுளுக்குரியது இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. If you think, then you are misunderstanding the principle of God. அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தருடைய அவர் கொள்கையை, அவருடைய கோட்பாடை நீங்கள் மறுதலிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். I'm showing you the difference between wealth, riches and money. நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற அவருடைய ஐஸ்வரியத்திற்கும் செல்வத்துக்கும் பணத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை. Look at here, Jesus saying, trying to show the nature of the money. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணத்தினுடைய இயல்பை, அதனுடைய இயல்பு நிலையை
கர்த்தர் சொல்கிறார். For an example, what they are doing is they are taking a chunk of gold and they are melting it, and what they are doing is they are trying to make some image out of it, and they bring it into sale and buy option. பாருங்க, ஒரு தங்க கட்டியோ தங்க காவியை எடுத்துக்கொண்டு அதை உருக்கி அதில் ஒரு உருவம் பொறிச்சு அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது, சந்தைக்கு கொண்டு வரும்போது அதை விற்பதற்கும் வாங்குவதற்கும் மக்கள் ரெடியாகிறார். Now my question is, that gold which was melted, chucked, which was melted, that gold, to whom that gold belongs? அந்த வேற உருவத்துக்கு மாற்றப்பட்ட அந்த தங்கமானது யாருடையது? As we saw, the wealth, that means the inheritance, that means an object, material, everything that is available in this world belongs to God. நாம் வேதாகமப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் கிடைக்கிற எல்லா பொருளும், ஐஸ்வர்யம் கொடுக்கிற பொருள், தங்கமானாலும் சரி, எல்லாமே ஆண்டவருடையது. If it belongs to God, what is the power of the devil? Is that he's trying to take what God's and he's trying to melt it and he's trying to use it for his kingdom. உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் தேவனுடையதா இருக்குமானால் சாத்தானவன் என்ன செய்கிறான்? அந்த பொருளை வேறு ஒரு உருவத்துக்கு மாற்றுகிறான். He's changing it and he's trying to bring it under his control, and whoever use it according to his control are governed by his kingdom. அவன் அந்த பொருட்களை அவன் வேறு உருவத்துக்கு மாற்றி அதை உலக மக்கள் அவர் பயன்படுத்தும்படியாக ஆக்கி, அது மட்டுமல்ல அவர்களை ஆட்கொண்டும் எடுக்கிறான். Now what they do, they bring some image into that melted gold, and they make it as a gold coin or whatever it is, and they come to a place where they sell and buy that product. அந்த தங்கத்தை உருக்கி அதிலே ஒரு உருவத்தை உருவாக்கி அதை ஒரு விற்பனை பொருளாக சந்தைக்கு கொண்டு வந்து அதை மக்கள் வாங்கும்படியாக செய்து அவன் வஞ்சித்து போடுகிறவனாக. The moment it leaves from the kingdom or from the governance of God, devil takes the complete control of that particular item which is been melted and brought in an image on that particular product. தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற அந்த விலை மதிப்பு மிக்க அந்த பொருளானது சாத்தானால் எடுக்கப்பட்டு உருமாற்றம் அடைந்து இப்பொழுது விற்பனை பொருளாக மக்கள் மத்தியிலே அவனால் உட்புகுத்தப்படுகிறது. Now no more God is the owner of that real source which is the gold, which is the object which belongs to God. அது இப்பொழுது தேவனை சார்ந்து தேவனுடைய பொருளாக இருப்பதல்ல, ஏனென்றால் அது உருமாற்றம் அடைந்து விட்டது. Now it belongs to the world system which is in the hands of devil. அது இப்பொழுது உலக அமைப்பிலே சாத்தானின் கீழ் வந்து விடுகிறது. That's what Jesus is saying in verse 21. Render therefore unto Caesar the things which are Caesar, and to God the things that are God's. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனம் 21 சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று. The word render means follow the rules that belongs to that world system. அந்த வார்த்தை செலுத்துங்கள் அல்லது வழங்குங்கள் என்கிற அந்த வார்த்தையானது உலக அமைப்பிலே அது இருந்தால் உலக அமைப்புக்கும், தேவ அமைப்பிலே இருந்தால் தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். He's saying once you change it, it is now comes under the control of world system. எப்பொழுது தேவனுடைய அமைப்பிலிருந்து அது உருமாற்றம் அடைகிறதோ அப்பொழுது அது உலக அமைப்புக்குள்ளாக போய் விடுகிறது. Now that is governed by devil. That should not govern you as a child of God. அந்த உருமாற்றம் அடைந்த பொருளானது சாத்தானால் அது ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதனாலே அது உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. When that governs your life, your mind is corrupted, your thinking is corrupted. What you think is that object or the material or the source, the resource that is in your hand, you think that is only one, that is the thing which can supply all your needs. அந்த உலக பொருளானது உங்களை ஆட்கொள்ளுமானால் நீங்கள் ஒருவேளை சிந்திக்க நேரிடும், என்னுடைய தேவைகள் எல்லாம் இதுவாலே சந்திக்கப்பட்டு விடும் என்று. No, that's not going to satisfy your needs. அது உங்களுடைய தேவைகளை சந்திக்கவே பூர்த்தி செய்யவே முடியாது. It will go away from you. அது உங்களை விட்டு போய்விடும். But the wealth of God will remain in you. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரமான ஐஸ்வரியம் உங்களிடத்திலேயே தங்கி இருக்கும். Because in God's system, God says, whatever you give, I'm going to give you back the same thing. கர்த்தருடைய அமைப்பிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று. Because what belongs to God, you have to bring it to God. ஏனென்றால் கர்த்தருக்கு உரியதை நீங்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறீர்கள். This is how devil will confuse people when it comes to wealth and money. இப்படித்தான்
கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் பணத்திற்கும் பிசாசானவன் ஒரு பெரிய குழப்பத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறான். And in between this there is riches. இந்த இரண்டுக்கும் நடுவிலே செல்வம் இருக்கிறது. I showed you what is wealth, I showed you what is money. Now in between this there is riches. நான் கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து சொன்னேன், அடுத்ததாக பணம் என்றால் என்பதை சொல்லிட்டு சொன்னேன். இப்பொழுது இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற செல்வத்தை குறித்து சொல்ல போகிறேன். Riches will always tell you that whatever that through the money that you have converted and invested, your stock or your mutual fund, that is what is going to supply or satisfy your future needs. செல்வம் என்பது பணப்பெருக்கத்தினால் உண்டாகிறது. நீங்கள் முதலீடுகள் செய்து நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு தேவையான தேவைகள் எல்லாவற்றையும் இந்த முதலீட்டினாலே நான் பூர்த்தி செய்து கொள்வேன் என்று என்ன தோன்றுகிறது. It will influence you to trust in the investment in the resource that you have in your hand. உங்களுடைய கரத்திலே இருக்கிற இந்த முதலீட்டிலே உங்களுடைய நம்பிக்கை இருக்குமானால் அது நமக்கு தவறான வழிக்கு நமக்கு கொண்டு செல்லும். It will make you to put your trust in your investment, believing that is going to take care of your life. அது உங்களுடைய முதலீடுகளின் மேல் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணி அது எனது தேவைகளை பூர்த்தி செய்யும் என்கிற ஒரு தவறான நம்பிக்கைக்கு கொண்டு செல்கிறது. Look at what the Bible says in 1 Timothy chapter 6 verse 17. பாருங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கலாம். Charge them that are rich in this world that they be not high-minded, not trust in uncertain riches, but in the living God who giveth us richly all things to enjoy. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். Look at the Bible says not trust in the uncertain riches. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாதே என்று. I remember I read in a book where it says in 1929 it happened in the land of America. நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன் 1929வது வருடம் இப்படியாக அமெரிக்காவில் நடந்தது என்று. On that particular year there was a great downfall in the stock market. அந்த குறிப்பிட்ட வருடத்திலே அங்கே பங்கு சந்தையிலே மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. You find many Americans, top businessmen went and invested their money and they thought that this investment is going to take care of their many generation in their life. அங்கே அந்த பங்கு சந்தையிலே முதலீடு செய்த பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவருடைய எதிர்காலம் முழுவதற்குரிய தேவைகளையும் அது சந்தித்து விடும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். But what happened, suddenly there was a downfall in the stock market. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பங்கு சந்தையிலே ஒரு பெரிய சரிவு உண்டான போது the moment this news came to every person who invested in the stock market, as they were working in their companies in their building, they were after hearing this shocking news they jumped out from the high building and died on the spot. அந்த பங்கு சரிவு குறித்த செய்தியானது அவர்களுக்கு கேட்ட உடனே அநேக ஜன்னல் வழியாக குதித்து மாண்டு போனார்கள் என்று நான் வாசித்தேன். They jumped from the building and died just because of hearing this shocking news. இந்த ஒரு அதிர்ச்சியான தகவலை அவர்கள் கேட்ட உடனே பெரிய கட்டடத்தில் இருந்து மேலிருந்து குதித்து அவர்கள் மரித்து போனார்கள். Why did they die? ஏன் அவர்கள் சாக வேண்டும்? Because their trust was only on their investment, only on their uncertain riches. They trusted themselves. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை முழுவதிலும் இந்த நிலையற்ற செல்வத்தின் மேலே இருந்தது, அவர் முதலீடு மேலே இருந்தது. But look at the Bible says put your trust in the living God who giveth us richly all things to enjoy. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கிற இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. If you don't know what is certain for your blessing that God wants to bring into your life, you will always put your trust in uncertain things which will ruin and destroy your life. கர்த்தர் கொடுக்கிற சம்பூர்ணமான ஐஸ்வர்யத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் உலக பொருளின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அது அழிந்து விடக்கூடியதாய் மாறுகிறது. If you don't know the purpose, the specific purpose of the riches that God wants to bring into your life, the devil will use the spirit of mammon and influence and make you to trust on the wrong thing and make you to lose what you have in your hand. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த செல்வத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால்
அது உங்களுக்கு அழிவை பாதைக்கே கொண்டு செல்கிறது. Remember, God's desire is to bring wealth into your hands. பாருங்கள், கர்த்தருடைய விருப்பமானது உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாக அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராய் Why இருக்கிறார். is he giving you word? Why is he giving you promise? Because he wants you to inherit every goodness that is on this earth which belongs to each and every child of God. ஏன் அவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக வாக்குத்தத்தங்களின் மூலமாக நான் உனக்கு என்னுடைய சுதந்திரமாகிய ஐஸ்வர்யமான சம்பத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் இந்த பூமி முழுவதும் அவரால் உண்டாக்கப்பட்ட நன்மையின் நிறைந்த வளமுடையதாக இருக்கிறது. When you don't hold on to the wealth, and if you fail to hold on to the wealth and convert that wealth into money and riches, that's where you are allowing the spirit of mammon, the devil, to influence your mind to your fleshly desire, and he can ruin down your life according to your fleshly desire. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யமான சம்பத்தை நீங்கள் விசுவாசிக்காமல், அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல், செல்வத்தின் மீதும் பணத்தின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அதை உங்களை அழிவுக்கு நேராக, அது அழிந்து போகக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. We all know this Luke chapter 15 verse 11 to 13. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 13 வரை We பார்ப்போம். know about the prodigal son. கெட்ட குமாரன் என்கிற இந்த இளைய குமாரனை குறித்து நாம் அறிவோம். He went to his father and he asked, "Give what belongs to me as possession, as inheritance." அவனுடைய தகப்பனிடத்திலே சென்று எனக்கு வரவேண்டிய என் சொத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு I பெற்றுக்கொண்டான். want you to look that verse alone. Verse 12 is such wonderful to read. வசனம் 12 முக்கியமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And the younger of them said to his father, "Father, give me the portion of goods that falleth to me." And he divided unto them his living. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். Look at here, God is saying this parable keeping himself as the father. இங்கே ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லும்போது அந்த தகப்பன் ஸ்தானத்திலே அவரை வைத்து அவர் பேசுகிறார். God being a father, acting as a father, when a son comes and asks to him, what is he doing? ஆண்டவர் தகப்பனாக இருக்கிற நேரத்திலே தகப்பனிடத்திலே இளைய குமாரன் எவ்வாறு பேசுகிறான் என்பதை சுட்டி காட்டுகிறார். You and I are children, we go to God, give me what belongs to God, what belongs to me. நீங்களும் நானும் தேவனிடத்தில் போய் எனக்கு உரியதை எனக்கு தாருங்கள் என்று சொல்ல முடியுமா? How is God going to give you? If you ask, how is God going to give you? நீங்கள் அப்படி கேட்பீர்களானால் கர்த்தர் எப்படி கொடுக்க போகிறார்? God is not going to say, I'm going to give you money. கர்த்தர் உங்களிடத்தில் நான் பணத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. He is going to give you wealth. He is going to give you inheritance. Through that you can use it rightly, or you can change that wealth, convert that wealth into money and ruin down it. நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் சுதந்திரமாக நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யமான சம்பத்தை நமக்கு தருகிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு அதை செல்வமாகவும் மாற்றலாம், பணமாகவும் மாற்றலாம். அப்படி மாற்றினால் நாம் அதை செலவழித்து அதை அழித்து போடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். God wants you to keep the wealth as wealth. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யமான சம்பத்தை அவர் அப்படி சம்பத்தாகவே வைக்க விரும்புகிறார். Don't convert it into money. அதை ஒரு பணமாகவோ செல்வமாகவோ மாற்றக்கூடாது. If you're going to convert it, you got to convert it in the right way, how God wants you to do it. ஒருவேளை அப்படியாக நாம் செல்வமாகவோ பணமாகவோ உருமாற்றம் செய்தால் அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you are going to do only through your fleshly desire, then if you convert that wealth into money, that money is not going to stay in your hand, it will go away, you will become empty. ஆனால் நீங்கள் உங்களுடைய மாமிசீக இச்சையின்படி நீங்கள் அதை பணமாக மாற்றினீர்களானால் அந்த பணம் அழிந்து அழிவுக்கு நேராக உங்களை அழைத்து சென்றது. One farmer said like this. ஒரு விவசாயி வழியாக சொன்னார். He said, my family members asked me to dispose the property. என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய சொத்தை எல்லாத்தையும் விற்று பங்கிடணும்னு சொன்னாங்கன்னு So சொன்னார். I sold the property, I got money and I gave to my grandchildren. என்னுடைய அந்த பரம்பரை சொத்தை நான் விற்று என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்தேன். And I gave them, I couldn't believe within a few months' time they all spent their money. Now they don't have anything in their hand. ஆனால் நான் அப்படி சமமாக என்னுடைய சொத்தை பங்கிட்டு என்னுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கொடுத்த போது ஒரு சில மாதங்களிலே அவர்கள் அனைத்தையும் செலவழித்து இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று. That man said, why this happened? Because they were spending according to their own
desire and lust. அந்த மனிதன் சொன்னது அவர்கள் எல்லாரும் அவருடைய சுய இச்சையின்படி அவர்கள் அதை பயன்படுத்தினதுனாலே என்று. Look at again, when you come back to this prodigal son, he was doing that same thing. பாருங்கள், இந்த இளைய குமாரன் கதைக்கு வரும்போது அதே தான் அவனும் செய்தான். He's trying to spend as he wants to spend it. அவன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆஸ்தியை அவனுடைய இஷ்டத்தின்படி அவனுடைய இச்சையின்படி செலவழிக்க. He went to a far country, he would have given to every person who's in the market, take this, give me some money. அவன் தூர இடத்துக்கு கடந்து செல்கிறதான பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவன் யாரெல்லாம் பார்த்தானோ அவங்க இடத்துலலாம் அந்த பணத்தை கொடுத்து அவன் சொத்தை கொடுத்து பணமாக அவன் மாற்றிக்கொண்டதை பார்க்கிறோம். And what he did, within fraction of days, in a fraction of moment, he was spending all that. And when that got over, he went to another person, gave something, some another thing, and got money, and he was spending, and he came to a point where he lost everything in his life. இப்படியாக ஒருவராக அவன் சொத்தை பணமாக மாற்றி செலவழித்து போன கடைசியிலே ஒன்றும் இல்லாதவனாய் மாறி போனான். That's the picture what the Bible says about the man who turned the wealth into money. அப்படியாகத்தான் வேதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யமாகிய வளமான சொத்தை பணமாக மாற்றும்போது எவ்வாறு அது அழிவுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்கிறது என்பதை கற்றுத் தருகிறது. To make you more understand, if you are here, if you had your property 10 or 15 years back in this same Villivakkam, now if you look that same property after selling it to someone, you will just have your stomach burning now. நீங்கள் ஒருவேளை இந்த வில்லிவாக்கம் பகுதியிலே ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு சொத்து வைத்திருந்தீர்களானால், அதை இப்பொழுது நீங்கள் அதை விட்டிருந்திருப்பீர்களானால் இப்பொழுது நினைத்து பார்த்தால் உங்களுக்கு அது ஒரு பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக வைத்தறிச்சல் தான். அடா பாவி, இவன் என்ஜாய் பண்ணுறானே என் சொத்தை. you have lost so much of money just because you have turned your wealth at the wrong time to someone else. அது ஒரு சின்ன காரியத்தினாலே நீங்கள் அந்த உங்களுடைய சொத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யமாகிய சுதந்திரமாகிய அந்த சொத்தை பணமாக மாற்றியதினாலே இப்பொழுது அதுக்குரிய நன்மையை பெற முடியாமல் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். God gave you wealth. கர்த்தர் உங்களுக்கு அந்த சொத்தை கொடுத்தார். He wanted you to enjoy it. அந்த சொத்தை நீங்கள் enjoy. He wanted you to enjoy it. அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும்படியாக உங்களுக்கு கொடுத்தார். But you have disposed it at the wrong time. That's the reason you are not able to enjoy when that wealth went away from you. ஆனால் அதை ஒரு தவறான நேரத்திலே அதை நீங்கள் வேறு பொருளாக மாற்றி அதை நீங்கள் விட்டுவிட்டதனாலே இப்பொழுது அதற்குரிய மகிமையை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. This prodigal son, he sold all of his property at the wrong time. That's why he was not able to enjoy what he received from his father. இந்த இளைய குமாரனும் அப்படியே தவறான நேரத்தில் தவறாக அனைத்தையும் செலவழித்து போடுறதுனாலே அவன் மிகுந்த அழிவுக்கு நேராக செல்ல வேண்டியதாக இருந்தது. It's not too late what you have lost in your life. இது ரொம்ப It's not too late what you have lost in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போயிருப்பீர்களானால் இது மிகவும் குறுகிய காலம் அல்ல, ரொம்ப தாமதம் இல்லை. போயிடுச்சுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். It's not too late that what you have lost. நீங்க இழந்து போனது இது தாமதம் நினைக்க வேண்டாம். But the Bible says God wants to bring back that wealth into your hand. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். How is he going to bring that? அதை எப்படி உங்களுக்கு கொண்டு வர போகிறார்? He's going to bring it through the God's system by giving and receiving method. அதை அவருடைய அமைப்பின் கீழாக உங்களை கொண்டு வந்து கொடுப்பதிலும் அவரிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வதின் மூலமாக. You have to understand how God's system functions in your finance. நீங்கள் தேவனுடைய அமைப்பு உங்களுடைய பொருளாதார வாழ்விலே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். Today I showed you only one area, the difference of wealth, riches and money. இன்றைய நாளிலே நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் இவ்வளவு நேரம் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். There are 5 more areas I will show you next week. இன்னும் 5 பகுதிகள் நமக்கு இதிலே உண்டு. Tonight, God has spoken to you regarding your finance. இந்த இரவிலே உங்களோடு கூட நிதியை குறித்து, பொருளாதார வாழ்விலே நிதி என்பது மிக முக்கிய அம்சம், அதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Tonight you might have emptiness in your life. You might have emptiness in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வெறுமை இருக்கலாம். But don't worry, there is a God who can fill you with every goodness and every
joy that should come to your life. கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். Let's stand to our feet and pray tonight. எல்லாரும் எழுந்திருப்போம், தேவனை நோக்கி பார்க்கலாம். Every week as you learn, I want you to apply that in your finance. ஒவ்வொரு வாரமும் நாம் கற்று வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம். That is how you can apply God's system functioning in your finance that God is bringing into your hand. அப்படியாகத்தான் நாம் கர்த்தருடைய அமைப்பிலே நம்முடைய பொருளாதார வாழ்வை கொண்டு வர முடியும். அதன் மூலமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். I'm going to show you how the money in this world can be used for the kingdom of God through your effort, through your commitment. உங்களுடைய அர்ப்பணத்தின் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக இந்த உலகத்திலே எப்படியாக நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பொருட்களின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு how God is going to use the money that is in this world by bringing it into your hand and develop the kingdom of God and your life. உலகத்திலுள்ள பணத்தை கர்த்தர் எவ்வாறு உங்களுடைய கரத்திலே கொடுத்து உங்கள் மூலமாக அவருடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறார் என்பதை குறித்து Why I am saying this? Because Jesus was able to defeat the devil who was trying to control this world. ஏனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்த வல்லவராவார். If he was able to defeat him, he will still defeat that same devil in the area of the money where he is trying to influence each and every person in this world. சாத்தானை தோற்கடித்த வல்லமையுள்ளவராகிய அவர் நம்முடைய பொருளாதார வாழ்விலும் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு செல்கிற சாத்தானின் வல்லமைகளை அதமாக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்ல அந்த ராத்திரி வேளை கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் நமக்குள்ள ஆழமாய் பதியணும். ஆண்டவர் கிரியை செய்யணும். ஆண்டவருடைய அமைப்பை நாம் புரிஞ்சு கொள்ளணும். என் வாழ்க்கையில் இந்த சத்ருவினுடைய துன்மார்க்கனாகிய சத்ருவினுடைய அவனுடைய ராஜ்யத்தின் அமைப்பில் தான் நான் செயல்பட்டு கொண்டு இருப்பேன். பெருக்கம் கர்த்தருடைய அமைப்பில் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய பொருளாதாரத்தில் உம்முடைய அமைப்பின் கீழ் நான் பெருக வேண்டும் ஆண்டவர்? எத்தனை பேர் அப்படி சொல்லணும்? வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, என் குடும்பம் பொருளாதாரத்தில் பெருகணும், எங்கள் சபை பொருளாதாரத்தில் பெருகணும். இந்த வசனத்தை கேட்குற, இந்த ஆண்டவர் உம்முடைய போதனையை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் உம்முடைய அமைப்பில் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவரை ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இணையதளத்தின் மூலமாய் பார்க்கிறவர்கள் ஆண்டவரை இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஆண்டவரை இன்னைக்கு பேசின சத்திய வசனத்தினுடைய ஆண்டவரை தொடுதலும் அதனுடைய செயல்பாடையும் ஆண்டவரே எங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் கையாடுகிற பணத்தில் ஆண்டவரே நீர் பேசினதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் எங்களை உருவாக்கும் என்று ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கீழ்ப்படியில தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவரை எப்படி கீழ்ப்படினோன்றது தான் இவ்வளவு நேரம் உடைய வசனத்தின் மூலமா எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர். அதை நாங்க கேட்டு எங்க வாழ்க்கையில கை கொண்டு உம்முடைய பரிபூரண நன்மையை ஆண்டவரே இந்த வருஷ ஆண்டவரை முடிவுக்குள்ள ஆண்டவரை அநேகர் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்திருக்கிறத பார்க்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? தொடர்ந்து வந்து இந்த போதனையை கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இந்த வருஷம் முடிவில் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். யாரெல்லாம் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிறாங்களோ, ஒரு மாதிரி தோத்து போய் கொண்டிருக்க, அவங்களை கொண்டு வாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவரே நீ சொன்னதை நான் சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறத நான் உம்முடைய நாமத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இதை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி உம்முடைய ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தை, ஆண்டவரே உம்முடைய சுகந்தரத்தை நாங்கள் சுகந்தரிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பு, அவருடைய தனிப்பட்ட முயற்சிகள், வேலைகள், தொழிலை கர்த்தர் ஆண்டவரை பழுகி பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கேட்ட இந்த ஆண்டவரை வேத ஒழுங்கின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை முயற்சிகள் பழுகி பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நன்மைக்குள் வைத்து, உம்முடைய ஆரோக்கியத்துக்குள் வைத்து எங்களை நாள்தோறும் உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்பி நடத்துவீராக. கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.